أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். الذين يظاهرون منكم من نسائهم ما هن أمهاتهم إن أمهاتهم إلا اللائي ولدنهم وإنهم ليقولون منكرا من القول وزورا وإن الله لعفو غفور. உங்களில் எவர்கள் தம்முடைய மனைவியரை திஹார் செய்கின்றார்களோ அவர்களின் மனைவியர் அவர்களுக்கு அன்னையராகி விட மாட்டார்கள். அவர்களை பெற்றெடுத்தவர்களே அவர்களின் அன்னையர் ஆவர். அவர்கள் கடும் வெறுப்புக்குரிய பொய்யான சொல்லை கூறுகின்றார்கள். மேலும் உண்மை யாதெனில் அல்லாஹு பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். والذين يظاهرون من نسائهم ثم يعودون لما قالوا فتحرير رقبة من قبل أن يتماسا ذلكم توعظون به والله بما تعملون خبير. எவர்கள் தங்களுடைய மனைவியரை லிஹார் செய்து பின்னர் தாங்கள் கூறிய சொல்லை விட்டு திரும்பி விடுகின்றார்களோ அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் தீண்டும் முன்பாக ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இவ்வாறு உங்களுக்கு அறிவுரை கூறப்படுகின்றது. மேலும் நீங்கள் எவற்றை செய்கின்றீர்களோ அவற்றை அல்லாஹு மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். فمن لم يجد فصيام شهرين متتابعين من قبل أن يتماسا فمن لم يستطع فإطعام 60 مسكينا ذلك لتؤمنوا بالله ورسوله وتلك حدود الله وللكافرين عذاب أليم. இனி எவருக்கேனும் அடிமை கிடைக்கவில்லையானால் அவ்விருவரும் தீண்டுவதற்கு முன் 2 மாதம் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். ஒருவர் இதற்கும் சக்தி பெறாவிட்டால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இந்த கட்டளை ஏன் அளிக்கப்படுகின்றது என்றால் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இவை அல்லாஹுவினால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளாகும். மேலும் நிராகரிப்பவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கின்றது.